வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வலிகாமம் பிரதேச செயலகத்தில் இடம்பெறும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வில் இதுவரை 50 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு. வடமாகாணத்தின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பிலான இரண்டாம் விவாதம் இன்று. லிந்துலை நுவரலியா வீதியில் தனியார் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, 40 பேர் காயம். தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பிலான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெற்று வருகின்றது. சபை அமர்வில் 26ஆம் தேதியை வடமாகாண பேரிடர் தவிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என விவசாய அமைச்சர் ஐங்கர நேசனினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பில் ஏற்படுத்தியுள்ளோம் எமது பிராந்திய செய்தியாளர் ரஜினிகாந்துடன். வடமாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2016 ஆண்டுக்கான வரவு திட்டத்தினுடைய இரண்டாம் நாள் விவாதம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சபை அமர்வின் ஆரம்பத்திலே விவசாய அமைச்சர் போன ஐங்கரநேசன் வடமாகாண பேரிடர் தவிர்ப்பு தினமாக டிசம்பர் 26ஆம் தேதியை பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற பிரேரணையை சமர்ப்பித்து உரையாற்றினார். அந்த பிரேரணை இன்றைய தினம் சபையிலே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலையிலே வீடமைப்பு, நிதி திட்டமிடல், சட்டம் ஒழுங்கு மற்றும் காணி சுற்றுலா அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு முன்மொழிவை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்மொழிந்து உரையாற்றினார். அந்த உரையிலே அவர் வீடமைப்புக்கு 9 மில்லியன் ரூபாய்களும், சுற்றுலாத்துறைக்கு 50 மில்லியன் ரூபாய்களும், உள்ளூராட்சி அதிகார சபை வீதிகளுக்காக 100 மில்லியன் ரூபாய்களும், சன சமூக நீர் வளங்களுக்காக 50 மில்லியன் ரூபாய்களும், கழிவு முகாமைத்துவத்திற்கு 45 மில்லியன் ரூபாய்களும், உள்ளூராட்சி அதிகார சபை சேவைகளுக்கு 20 மில்லியன் ரூபாய்களும், கிராமிய மாற்றீட்டு சக்திக்கு 8 மில்லியன் ரூபாய்களும், மாநகர சபைகளின் அபிவிருத்திக்கு 1 மில்லியன் ரூபாய்களும், கிராமிய தொழில்துறைக்கு 15 மில்லியன் ரூபாய்களும், காணி நிர்வாகத்திற்கு 3 மில்லியன் ரூபாய்களும் குறித்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக சபையிலே இன்றைய தினம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா முதலீடுகளை மேற்கொள்ள வருபவர்களின் குறைகளை தீர்க்க காரியாலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். அவ்வாறான பிரிவுகள் எதுவும் முதலமைச்சருடைய அமைச்சில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவாதத்திலே ஆளுங்கட்சி உறுப்பினர் அரியரட்னம் வடமாகாண சபை 2 வருடங்களாக இயங்கி வந்தாலும் அதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை எனவும், மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத நிலையிலே தாங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் ஈனா ஆனோல்ட் வீடமைப்பு விநியோகத்தில் புள்ளியிடல் திட்டத்தின் காரணமாக பலர் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாகவும், மனிதனுக்கு வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது புள்ளியிடல் ஊடாகவே வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவா இந்த முறை கொண்டுவரப்பட்டுள்ளது என்ற கேள்வியையும் இதன்போது எழுப்பினார். 2016 ஆண்டுக்கான வடமாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதம் தற்போது தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கைதறியில் உள்ள பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையன், ரஜினிகாந்த். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு இன்று வலிகாமம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்று வருகின்றது. இன்று காலை முதல் நடைபெற்று வரும் அமர்வில் நண்பகல் வரை 50 பேரிடம் சாட்சி விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன. அத்துடன் இதுவரை 60 புதிய முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி சி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தில் 6வது நாளாக இன்று நடத்தப்படும் விசாரணைகளுக்கு 255 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி சி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளில் கடந்த 11ஆம் தேதி முதல் இடம்பெற்ற ஆணைக்குழுவின் அமர்வுகள் இன்றுடன் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகர் ஜெலி வைட்டிங் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனை இன்று சந்தித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது வலிவடக்கில் விரைவாக மீள்குடியேற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இலங்கைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகரிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை, இளைஞர்களின் தொழில் வாய்ப்பு மற்றும் மாவட்டத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. லிந்துலை நுவரலியா வீதியின் விநாயகர் கோயில் அருகில் தனியார் பஸ் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து குடை சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 40 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த பயணிகள் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தேயிலை ஆராய்ச்சி நிலைய ஊழியர்களே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளனர். தேயிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தலவாக்கலை நகருக்கு சென்று திரும்பும் போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
மாத்தறை பிடப்பெத்தர பலபத் எல்ல பகுதியில் உள்ள ஹுலோந்தாவ வாவியின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் சிக்கியிருந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் சில மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 4 மாணவர்கள் இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளதாக மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கூறினார். பிடப்பெத்தர மகா வித்தியாலயத்தில் உள்ள பரீட்சைகள் மத்திய நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த 4 மாணவர்களுக்கும் பரீட்சையில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNG புஷ்பகுமார குறிப்பிட்டார். அவர்களுக்கு மேலதிக காலத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் தோமஸ் செனன் தமது கொள்கை பிரகடனத்தை கொழும்பில் இன்று முன்வைத்தார். இந்த வருடம் மே மாதம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் நாட்டிற்கு வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நட்புறவு ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து நேற்று நானும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் தோமஸ் செனன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இந்த நட்புறவு கலந்துரையாடலை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வாஷிங்டனில் ஆரம்பிக்க தீர்மானித்தோம். இதனூடாக அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்புறவு மேலும் உறுதிப்படுத்தப்படும். Ambassador Shannon's wisdom and experience. We now look to Sri Lanka to also provide. நாம் இலங்கை தொடர்பில் அவதானித்தும் முழு உலகிற்கும் நாட்டின் நீதியை எவ்வாறு நிலைநாட்டுவது என்று சுட்டிக்காட்டுகின்றோம். அதனைப் போன்று நாட்டின் நிலைப்பாடு மற்றும் சிறந்த எதிர்காலத்தை எவ்வாறு உறுதி செய்வது என்பது தொடர்பிலும் கூறுகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் இலங்கையில் உள்ளவர்கள் உலகின் ஏனைய நாடுகளை எடுத்துக்காட்டாக கொள்வதற்கு முற்படுகின்ற போதிலும் இந்த நாட்டில் காணப்படும் வெற்றிகரமான நடவடிக்கைகள் ஏனைய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைவதாக நான் கூற விரும்புகின்றேன். விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவிலும் காணப்படும் மோதல்கள் தொடர்பில் அவதானிக்கும் போது எதிர்காலத்தில் உலகம் மக்கள் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கையின் ஊடாகவே எடுத்துக்காட்டை பெற்றுக் கொள்வார்கள். உயர் நிர்மாண பயிற்சி நிறுவனத்தின் பரிசளிப்பு மற்றும் 10வது ஆண்டு நிறைவு தலவத்துகுட பகுதியில் நேற்று நடைபெற்றது. நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த வரவு செலவு திட்டத்தை போன்று சமூகத்திற்குள் பேசப்பட்ட வரவு செலவு திட்டம் ஒன்று காணப்படவில்லை. எனினும் இது சிறந்த ஒரு நிலையாகும். மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு ஜனநாயக நாடொன்று அவசியமாகும். இந்த உரையாடல் நன்மைக்கு இடம்பெற்றது. எனினும் இந்த மாற்றங்களை முன்னெடுக்க வேண்டும். இந்த மாற்றங்களை முன்னெடுக்காதிருக்க முடியாது. அரசியல் ரீதியில் நமக்கு நட்டம் ஏற்பட்ட போதிலும் நாட்டிற்காக தீர்மானங்களை எடுக்காவிடின் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. பெண்களை வலுவூட்டும் நோக்கில் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரணை ஒன்றிணைத்து உருவாக்குவோம் திட்டத்தின் மற்றொரு கட்டம் சிலாபம் மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 14வது நாள் நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஆகியன முன்னெடுத்துள்ள இந்த திட்டத்திற்கு இலங்கை போலீசார், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு, மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன. ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்கும் சமூக பணி இன்று சிலாபம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெண்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் அவற்றுக்கான சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி தமது கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் பட்டிகளை அணிந்த வண்ணம் கைகளை உயர்த்தி பெண்கள் தமது முன்னேற்றத்தை வலியுறுத்தினர். உலகின் அசைவை உடலில் சுமந்து படைக்கும் தேவ வடிவே பெண்களுக்கான சமத்துவம், பாதுகாப்பு, வலுவூட்டல் என்பனவற்றை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மகளிர் அரணை ஒன்றிணைத்து உருவாக்குவோம் என்ற ஒரு தொனிப்பொருளை சக்தி டிவி, சிரச டிவி, நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து நாடு பூராகவும் நடத்தி வருகிறது. 14வது நாளாக தற்பொழுது சிலாபம் நகரில் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்று வருகிறது. நூற்றுக்கணக்கான பெண்கள் எம்மோடு கைகோர்த்திருக்கிறார்கள். அவருடைய பங்களிப்பை எமக்கு அளித்திருக்கிறார்கள். இவ்வாறே தொடர்ந்தும் இந்த செயற்திட்டம் இன்றைய நாள் முழுவதும் சிலாபம் நகரில் நடைபெற காத்திருக்கிறது. ஆகவே இன்னும் பல பெண்களை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். எங்களுடன் வந்து கைகோர்த்து உங்களுக்கான அங்கீகாரத்தை சமூக ரீதியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை. பெண்கள் நாட்டின் கண்கள், பாரதி கண்ட பொறுவை பெண் என பேசிக் கொண்டிருந்தாலும் இன்னும் எமது பெண்களுக்கு 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு படிப்பறிவோ அல்லது வேலை அறிவோ இன்னும் கிடைக்காத நிலையே காணப்படுகிறது. ஆகவே மேலும் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கவும் அவர்களுக்கான சமத்துவம் கிடைக்கவும் எமது வழிகாட்டலின் ஊடாக, எமது பங்களிப்பின் ஊடாக அவர்கள் வெளிவர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு
நிலைப்பாட்டோடு உங்களையும் நாம் எம்முடன் கைகோருங்கள் என்று அழைக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சிலாபம் நகரில் இருந்து சுமந்திரன் ஹம்சி. ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் முயற்சியின் மற்றொரு கட்டம் காலியிலும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. நம்மை காக்கும் ஜீவநதியே பொறுமையுடன் மறைத்திருந்த ரணம் போதுமே உரிமை வென்று காலி நகரம் முழுவதும் சஞ்சரித்த எமது குழுவினர் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஆராய்ந்தனர். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த மாத்தளை தம்பலகல தோட்ட தொழிலாளர்கள் இன்று மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர். தோட்ட நிர்வாகம் ஊழியர் ஒருவரை பணி நீக்கம் செய்தமைக்கு எதிராக நேற்றைய தினம் தோட்ட தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் குறித்த ஊழியரை தாம் பணி நீக்கம் செய்யவில்லை என இது தொடர்பில் நாம் வினவிய போது தோட்ட நிர்வாகத்தினர் கூறினர். குறித்த ஊழியர் சம்பளம் தாமதமானதாக தெரிவித்து தோட்ட அலுவலகத்தின் ஜன்னல்களை சேதமாக்கியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனினும் இந்த ஊழியரின் செயற்பாடு தொடர்பில் தொழிற்சங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டதே தவிர அவரை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என தோட்ட நிர்வாகத்தினர் கூறினர். பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்து தொழிற்சங்கத்திற்கு மீண்டும் இது தொடர்பில் தாம் அறிவித்ததாக தோட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தொழிற்சங்கத்தினர் ஊழியர்களிடம் கலந்துரையாடியதை அடுத்து மீண்டும் இன்று அவர்கள் தொழிலுக்கு திரும்பியுள்ளனர். சிறையில் உள்ள உறவுகளின் வருகைக்காக இன்னும் பலர் காத்திருக்கின்றனர். மகனின், கணவனின், தந்தையின் வருகைக்காய் காத்திருப்பவர்களுள் ஒருவரே யோகராணி. ஆண்டு ஓமந்தை சோதனை சாவடியில் ராணுவத்தினரால் நடேஷ் குகநாதன் கைது செய்யப்பட்டார். 3 வருடங்களாக சிறையில் இருந்த அவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய 1 வருடம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு 2013 ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். எனினும் நடேஷ் குகநாதனினால் அவரின் குடும்பத்துடன் 3 மாதங்களை வாழ முடிந்தது. மீண்டும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கணவன் 2 வருடங்களுக்கு அதிக காலம் கடந்த போதிலும் வீடு திரும்பவில்லை என கூறுகின்றார் யோகராணி. மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவன் எப்போது வருவார் என யோகராணியும், தந்தை எப்போது வருவார் என்று 2 பிள்ளைகளும் காத்திருக்கின்றனர். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.